மாமியார் மருமகள் உறவை பத்தி நீ பேச வந்திருக்கிற. பரவாயில்ல, தொலைநோக்கு சிந்தனை பேசு. நான் ஏன் இதை தெளிவுபடுத்துறேன் தெரியுமா? நாங்க எல்லாரும் மாமனாராக போறவங்க. வயசான காலத்துல வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ல, அதான் ஏன். இன்னைக்கு பல ஆண்கள் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நிம்மதியா இல்லைன்னு சொல்ல வர. ஐயா, உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு? உன்னை விட ஜாஸ்தி வயசு. வயசா? 50 வயசு ஆகுது. இந்த 50 வருஷத்துல எங்கேயாவது மாமனார் மருமகன் சண்டையை பார்த்திருக்கீங்களா? ஏன் அனுபவத்துல சொல்றியா? நானே இதை பார்த்ததே இல்லை. ஏன்னா நமக்கு விட்டு கொடுத்து மனப்பான்மை ரொம்ப அதிகம். ஆனா இந்த தாய்குலங்களுக்கு வைராக்கியம் என்பது வைரம் மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க கூட ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம். ஊரம்புல ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும்னு எங்க ஊர்ல பழமொழி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு என்ன கேட்கிற. உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுப்பா. அடுத்த வீட்டு பொண்ண தன் மகளா நினைச்சா எல்லா பிரச்சனைக்கும் கொண்டு போய் இவங்க 2 பேர் பிரச்சனைனால பாதிக்கப்படுகிறது. இவங்க மட்டும் இல்ல, இவங்க 2 மொத்த குடும்பம் நந்து நூலாகுது. கூடவே என் போன்ற குழந்தைகளின் மன நிம்மதியும் பாதிக்கப்படுகிறது. இவங்க 2 பேரும் வாயில ஒடிக்கிறது நிறுத்தினாலே எந்த சமூகம் ஒடிக்காது, எந்த பிரச்சனையும் ஒடிக்காது. அப்புறம் ஒத்தி குத்தி பத்தி காதல யாரு மது வர சிற வர இல்ல. வம்பு தும்பு வத்தி காதல யாரு உன்ன உசு வர வர இல்ல. ஐயா, இந்த பாட்டை கவனிச்சீங்களா? பத்தி குத்தி தானா பத்திக்குமாயா? பத்தி குத்தி தானாவே பத்திக்காது. யாராவது வந்து பத்த வச்சாதான் பத்திக்க. அதே மாதிரி தான் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை. நிறைய வீட்டுல மாமியார் மருமகள் பிரச்சனை அடுத்தவங்க உசுப்பி எடுக்கிற அம்பு தும்ப கேட்கிற வேலை தான் இருக்குது. ஏன் அடுத்தவங்க பேச கேட்டு இவங்க குடும்ப நிம்மதியை கற்றுக்கணும். உருவாய மூட்டை வல்லம்பல்ல இல்லைங்கிறத இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்றேன். சரி சரிங்க. காசு கொடுத்து வாங்க முடியாத 2 பூ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீ ஏன் சொல்ற? நீ சொல்லுப்பா. அன்பு, மன்னிப்பு. இந்த 2 பூ மாமியார் மருமகள் கிட்ட இல்லாத எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதுக்கு உதாரணமா எங்க ஊர்ல பாட்டி சொல்லி தந்த கதையை சொல்றேன் கேளுங்க. நீங்க இட்லி தோசைக்கு எல்லாம் மாறிப்பீங்க. இட்லி வடை சுடுறதுக்கா? இட்லி தோசைக்கு எல்லாம் மாறிப்பீங்க. கிரைண்டர்ல அரைப்போம். அது இப்போ அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கல்ல அரைப்போம். மிக சரியான பதில். 10 மதிப்பெண்கள் இருந்தது. ஒரு வீட்ல மாமியார மருமகளை இட்லிக்கு மாற்றி இருந்தாங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி இல்லாம மாவு இறுவி குலை சுத்தாம நின்னு போச்சு. மாமியார் காரி மருமக கிட்ட சொன்னா, அம்மா சவி தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்துமா சொன்னா. இத தவறாக புரிஞ்சுக்கிட்ட அவனுமா கொலை தலையில தண்ணி ஊத்தாம கிளவி தலையில தண்ணி ஊத்துட்டா. அங்க என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? சண்டை தானே? அதான் இல்ல. மாமியார் சொன்னா, நான் சாயங்காலம் குளிக்கணும்னு இருந்தது, நீ இப்பவே தலையில தண்ணி ஊத்திட்டியே, அந்த சோப்பையும் துண்டை எடுத்துட்டு வா, நான் இப்பவே குளிச்சிடுவேன். உங்ககிட்ட அன்பு மன்னிப்பு இருந்தனால தான் எந்த பிரச்சனையும் ஏற்படல. ஐயா, இப்ப சினிமால வர ஃபைட்டோட மாமியார் மருமகள் ஃபைட்டுக்கு தான் மவுஸ் அதிகம். ஒரு வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு பயங்கர சண்டை. மருமக என்ன செஞ்சாலும் தெரியுமா? மாமியார் கையில அருவாமனை எடுத்து ஒட்டிட்டா. போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட் அனுப்பியாச்சு. நீதிபதி கேட்டாரு, ஏமா சண்டை வந்து இப்படியே கையில அருவாமனை எடுத்து ஒட்டுறது? மருமக சொன்னா, ஐயா நான் கழுத்துக்கு தான் புரியுது, அது தப்பி தவறி கையில விழுந்துட்டு அடுத்ததானே கரெக்டா போட்டுறேன். மாமியார் மருமகள் உறா என்பது அம்மா மகள் உறா போல் இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் உஸ்வான மாதிரி உஸ்ன்னு வந்துடும். உங்க தலையில வச்சிருக்க பூவை உங்க தலை மட்டும் தான் வணக்கம். காசே கொடுத்து
இந்த மனசுலயா மாமியார் உறவு பத்தி பொடியன்னு பார்க்காதீங்க, பொடி வச்சு பேசுறான். மாமியார் மருமகள் உறவை பத்தி விளக்குறானா இவன் கலக்கிறானா என்று கலக்கிய இந்த இளந்தளிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.